வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். அம்மா வணக்கம். ராஜா மாதிரி இருந்த பையன் இன்னைக்கு தொழிலாளியா இருந்து கஷ்டப்படுறானே. இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் ஏன் இவனுக்கு இப்படி ஒரு தலையெழுத்துன்னு தெரியலையே. ஆனந்த், அங்க பாரு அம்மா எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு. நீ சென்டிமெண்டோட விளையாடுற. அம்மா கார்த்தி கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சே நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. போர்னு வந்துட்டா எந்த நியாய தர்மமும் பார்க்கறது இல்ல. அதே மாதிரி போட்டின்னு வந்துட்டா ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகலாம், தப்பு இல்ல. தப்பு செய்யறதுக்கு லாஜிக் சொல்ற. நீ என்னமோ பண்ணு. கார்த்தி, கார்த்தி, மா, கார்த்தி, நீங்க எங்க இங்க? ஐயோ கையில என்ன பாச்சு? ரொம்ப அடிபட்டுச்சா? அது ஒண்ணு இல்லம்மா, சின்ன அடிதான், ஒண்ணு ஆகாது, விடுங்க. கையில ரத்தம் வருதுப்பா. ஒண்ணு இல்லம்மா, சின்ன அடிதாம்மா. ரத்தம் வருது, என்னப்பா லேசான அடின்னு சொல்ற? பார்த்து வேலை செய்யக்கூடாதா? மா, ஒண்ணு இல்லம்மா, இது சின்ன காயம்தான். இதுக்காக நீங்க ஏன் இவ்வளவு பதறீங்க? வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன காயம் படுறதெல்லாம் சகஜம்தான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்ட வேலையே செய்ய முடியாதுமா. சரி, அதை விடுங்க. இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னுதான்ப்பா வந்தேன். வந்த இடத்துல நீ கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியல. மா, இங்க நான் மட்டும் கஷ்டப்படலமா. இங்க நிறைய லேபர்ஸ் கஷ்டப்பட்டுதாம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முன்ன விட இப்ப லேபர்ஸ் மேல நிறைய மரியாதை வந்திருக்கு. அவங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு தோணுதுமா. அதெல்லாம் இருக்கட்டும்பா. என் கண்ணு முன்னாடி நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்த அம்மாவால சும்மா இருக்க முடியுமா? இந்த ஒரு மாசம் போட்டிலாம் வேணாம், இதெல்லாம் வேணாம், நம்ம வீட்டுக்கே போலாவா? சொத்து நம்ம கையை விட்டு போக கூடாதுன்னு தானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அது போனா போதும், அது அவங்களே வச்சுக்கிட்டோம். எனக்கு நீ கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். சொத்து நாம பார்த்து சம்பாதிச்சதுப்பா, அது போனா என்ன, திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். அதுக்காக நீ இப்படி கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. அம்மாவை பாத்தி அருண், கார்த்திக்காக எவ்வளவு உருகுறாங்கன்னு. நம்ம என்ன நினைச்சு இந்த காரியத்தை செஞ்சோமோ அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட இந்த போட்டியில ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடாத. கார்த்தி அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஜெயிக்க விட மாட்டான். மா, பதட்டப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இங்க ஒர்க் பண்றதை நான் ஒன்றும் கஷ்டமா நினைக்கவே இல்லை. ஒரு நோக்கத்தோட தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். நம்ம ஃபேமிலி ஒன்னா சந்தோஷமா இருக்கணுமா, சொத்துக்காக பிரிஞ்சு போக விடக்கூடாது.
அதுக்காக நான் எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிப்பேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனா ஒரு அம்மாவா என்னால தாங்கிக்க முடியலையேப்பா. சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்னன்னு தெரியாம உன்னை வளர்த்துட்டேன். நீ பிறந்ததுக்கு அப்புறம்தான் தொழில நாம நல்லா முன்னேறி வசதி வாய்ப்பெல்லாம் பெருக ஆரம்பிச்சது. அதோட நீ கடைசியா வந்து பிறந்ததுனால உன்னை செல்லமாவே வளர்த்துட்டேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த. அதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு. அதான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறான். மா, லைஃப்னா 1000 இருக்குமா. சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது, இது எல்லாமே தானே இருக்கும். நாளைய நல்லதுக்காக இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. தைரியமா போங்கம்மா. நீ ரொம்ப பக்குவப்பட்டு பேசுறப்பா. அத கேட்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பெத்த மனசு கேட்கலப்பா. எல்லா வசதி வாய்ப்பு இருந்தும் நீ இப்படி கஷ்டப்படணும்னு தலையில எழுதிருக்கிறத நினைச்ச அதை என்னால தாங்கிக்க முடியலப்பா. மா, நீங்க ரொம்ப கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. நான் எவ்வளவு நாள் இந்த வேலை செய்ய போறேன்? கொஞ்ச நாள் தான், அவ்வளவுதானே. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நான் எடுத்துக்கிறேன். நான் சந்தோஷமா தாமா இருக்கேன். நீங்க தான் நான் கஷ்டப்படுறதா நினைச்சு ஃபீல் பண்றீங்க. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சரிப்பா, நான் கிளம்புறேன். ஆனா நீ பார்த்து ஜாக்கிரதையா வேலை செய். சரிங்கம்மா. இப்படி அடிபடுற அளவுக்கு அஜாக்கிரதையெல்லாம் இருக்காத. ம், நான் கவனமா இருக்கேம்மா. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. கார்த்தி, காயம் பெருசா இருக்க போது டாக்டர்கிட்ட வேணா போய் காமிச்சிடலாம். அது ஒரு சின்ன காயமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நீங்க இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்னால வேலை செய்ய முடியாதுமா. நீங்க கிளம்புங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன். ம். இவன் எதுக்குமே அசர மாட்டான் போல இருக்கே. அம்மா அவ்வளவு தூரம் வந்து கூப்பிடுறாங்க, நான் கூட போயிடுவான் தான் நினைச்சேன். ஆனா கல்லூலி மங்க மாதிரி போகாம இருக்கான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவன் உன்னை அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க விட மாட்டான்னு. இப்போ பாரு, நான் சொன்னது தான் அப்படியே நடந்துச்சு. என்னாச்சு ஆனந்த்? அத்தை வந்தாங்களா? கார்த்திக் கிட்ட பேசி அவனை கூட்டிட்டு போயிட்டாங்களா? நம்ம போட்ட பிளான் சக்சஸ் தானே? மண்ணாங்கட்டி, அவன் நம்ம முகத்துல கரிய பூசிட்டான். நானும் இங்க அம்மா வந்ததும் அவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க தான் நினைச்சேன். ஆனா அவன் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டான். இப்போ எங்க கண்ணு முன்னாடி எப்பவும் போல வேலையை பார்த்துட்டு இருக்கான். நம்ம மொத்த பிளானையும் காலி பண்ணிட்டான். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. நல்ல நியூஸ் சொல்லுவேன்னு ஃபோன் பண்ணா எரிச்சலான விஷயத்த சொல்ற. வெய் போன. என்ன ரியாகிட்டி நோஸ் கட்டா? இந்த 30 நாளுக்குள்ள எத்தனை பேர்கிட்ட நோஸ் கட் வாங்க போறேன்னு தெரியல. டேய், அவன் கடுப்பேத்துறத விட கூடவே இருந்த நீ கடுப்பேத்துறது தானே எரிச்சலா இருக்கு. சரி வா. ம். அம்மா, ம்? வாங்க, உள்ள வாங்க.
வாங்க வணக்கம். உட்காருங்க. ஆ. ஆமா ஜோசியரே, உங்களை யார் வர சொன்னது? அத்தை, நான் தான் வர சொன்னேன். நீ வர சொன்னியா? எதுக்கு? இல்ல அத்தை, மீனாட்சி அக்கா அவங்க வீட்டுக்காரரோட சண்டை போட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லயே இருக்காங்க. அவங்க எப்ப வீட்டுக்குள்ள வருவாங்க, ஆனந்த் மாமாவும் மீனாட்சி அக்காவும் எப்ப ஒண்ணு சேருவாங்க, இதுக்கெல்லாம் ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கதான் நான் ஜோசியரை வர சொன்னேன். அவங்க வீட்டுக்காரரோட ஜாதகத்தை பார்த்தோம்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிரும்ல. அவளும் நானும் திரும்பி எதுக்கு சேர்ந்து வாழணும்? எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு ஆயி போச்சுல, அப்புறம் எதுக்கு ஜாதகம்லாம் பார்த்துக்கிட்டு? தீபா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே ஜாதகம்லாம் பார்த்து என்ன ஆக போகுது? இதெல்லாம் வேஸ்ட் வேலை, விட்டுருமா. இல்ல அத்தை, நான் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு ஒரே ஆதரவா இருந்தது மீனாட்சி அக்கா மட்டும்தான். அவங்க தான் நானும் என்னோட வீட்டுக்காரரும் ஒன்னா சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு சில முயற்சியும் செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க புருஷனை பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க என் கூட பிறக்காத அக்கா. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஜாதகத்தை பார்க்க ஜோசியரை வர சொன்னேன். ஆமா, ஏன் ஜாதகம் உனக்கு எப்படி கிடைச்சது? மீனாட்சி அக்கா கிட்ட தான் கேட்டு வாங்கினேன். ஐயா, அம்மா. ஜாதகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. சரி. ஓம் சக்தி. இப்ப எதுக்கு ஜாதகம் பாக்குறதுல இவ குறியா இருக்கா? அத்தைய வேணான்னு சொல்லியும் பாக்கணும்னு சொல்றாளே, அவ மனசுல ஏதோ பிளான் இருக்கு. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவ என்ன பிளான் பண்ணாலும் ஆனந்த் ஏன் பக்கம் இருக்கான், அதனால எந்த பிரச்சனையும் வராது. என்ன ஜோசியர் ஐயா, ஜாதகத்தை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாமா, பிரச்சனை தான். இந்த ஜாதகக்காரருக்கு நேரம் சரியில்லை. கிரக நிலை எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. சனி தசை நடக்கிறதுனால இனிமே அவரு தோல்விகளை தான் சந்திப்பாரு, வெற்றியே சந்திக்க மாட்டாரு. யோ, மிஷினை யாரையா சரி பண்ணது? அவர்தான் சார். கேண்டீனுக்கு போய் சக்கரை கம்மியா ஸ்ட்ராங்கா ஒரு டீ வாங்கிட்டு வா. அதோட அவருக்கு உடல் ரீதியான ஆபத்துக்கு கூட வரலாம். இவர் மூலமா ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுனால உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைங்க வந்திருக்கும். இவர் இனிமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க சொல்றது ரொம்ப சரி ஜோசியர் ஐயா. வெளியே இருந்து வந்த பொண்ணாலதான் இந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையுமே. அவளுக்கு எவ்வளவு நக்கல் பத்தியா? என்னை எப்படி குத்தி காட்டுறான்னு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவளுக்கு ஒரு நாள் இருக்கு. ஜோசியரே, உடல் ரீதியான ஆபத்து வரும்னு சொல்றீங்க. எந்த மாதிரியான ஆபத்துன்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் பிரிச்சு சொல்ல முடியாதும்மா. ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டேன். அவரு தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி ஜோசியரே, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க, அதை நான் உடனே பண்ணிடுறேன். ம், ஆமாங்கய்யா, பார்த்து சொல்லுங்க. எங்களுக்கு மீனாட்சி அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம். அந்த தீபாவோட பேச்சே சரியில்லை. உன்னை காலி பண்ணதான் ஏதோ பிளான் பண்ற, அது மட்டும் நல்லா தெரியுது. கிராமத்துல இருந்து வந்தவாவ அவளாவது என்ன காலி பண்றதாவது. இந்த ஜாதகக்காரரோட பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நான் சொல்ற 3 பரிகாரத்தை செஞ்சா போதும்.
ம். அப்படி செஞ்சா அவருக்கு இருக்கிற உடல் ரீதியான ஆபத்தெல்லாம் நீங்கும், அவரோட ஆயுளும் கெட்டியாகும். நான் சொல்ற பரிகாரத்தை அவரோட மனைவி தான் செய்யணும். என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லுங்க ஜோசியரே, செஞ்சிடலாம். ம். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த பரிகாரமா இருந்தாலும் மீனாட்சி அக்கா கிட்ட சொல்லி அதை செய்ய சொல்லிடலாம். மனைவினா அவங்க தானே செஞ்சாகணும். தீபா, ஒரு நிமிஷம். என்ன? அவ என் பொண்டாட்டி கிடையாது. எப்ப அவ தாலியை கட்டி வீசி எறிஞ்சாலோ அப்பவே எனக்கும் அவளுக்கும் இருந்த பந்தம் முறிஞ்சு போச்சு. என்ன பார்த்தாலே எடுத்தெறிஞ்சு பேசுறா, அவமானப்படுத்துறா. அவளை போய் திரும்ப திரும்ப என் பொண்டாட்டின்னு சொல்லாத. சரி, இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை, பொண்டாட்டி தான் பரிகாரம் செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப மீனாட்சி அக்கா தானே பண்ணி ஆகணும். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு தான் என் ஒய்ஃப் ஃப்ரீயா இருக்காளே. அவ எனக்காக என்ன வேணாலும் செய்வா. இந்த பரிகாரத்தை செய்ய மாட்டாளா என்ன? என் மனைவினா இனி ரியா மட்டும்தான். அவளுக்கு தான் என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. என்ன ரியா, எனக்காக என்ன வேணாலும் செய்வல்ல? நீ செய்வங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானா? ஆமா, நீ தான் செஞ்சாகணும். நீ தான் என்னோட ஒய்ஃப். ஏய், யாரா உன் பொண்டாட்டி? இவளா? என்னமோ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுற. எங்கேயோ இருந்து இவளை கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டின்னு சொல்லி நிக்க வச்சிருக்க. திருட்டுத்தனமா உன் கூட வந்தவெல்லாம் உன் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? ஏன் மருமகன்னா அது மீனாட்சி மட்டும்தான்டா. இன்னொரு தடவை இவளை பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கிறதே வேற. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரியா செய்வா ரியா செய்வான்னு சொல்றீங்கல்ல, அவளுக்கு என்ன தெரியும்? அவ சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவ. அவளுக்கு பரிகாரத்தை பத்தி என்ன தெரியும்? அவ ஏதாவது தப்பா கிப்பா செஞ்சுட்டா அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால்தான் நான் மீனாட்சி அக்காவை பரிகாரம் செய்யணும்னு சொல்றேன். உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த தீபா அழகா பிளான் பண்ணி உன்னை கவுக்க பாக்குறாரியா? உன் ஹஸ்பண்டை தூண்டி விட்டு உன்னை பரிகாரம் செய்ய வச்சிருவா போல இருக்கு. அவ என்னதான் டிராமா போட்டாலும் நான் அந்த பரிகாரத்தை செய்ய மாட்டேன். ஆனந்த் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி ஆஃப் பண்ணிடுவேன். இல்ல, மீனாட்சியை விட ரியாவுக்கு தான் என் மேல பாசம் அதிகம். அவ எனக்காக பரிகாரம் மட்டும் இல்ல, உயிரை கேட்டா கூட கொடுப்பா. டேய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பணத்துக்காக தான். கேவலம் உனக்காக உயிரை கொடுப்பேனா? பாவண்டா நீ. என்ன ரொம்ப நம்புற. நீங்க தான் இவ்வளவு தூரம் பேசுறீங்க, ஆனா ரியா எதுவுமே சொல்லாம இருக்காளே. அதனால தான் மீனாட்சி அக்கா செய்யட்டும்னு சொல்றேன். ரியா பரிகாரம் செய்யறேன்னு சொன்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் பேச போறேன்? ரியா, என்ன ஆனந்த்? நீ சைலண்டா இருக்கிறதுனால தான் தீபா தேவையில்லாம பேசுறா. நீ பரிகாரம் பண்றேன்னு சொல்லு, அப்பதான் யாரும் பேச மாட்டாங்க. சொல்லு, எனக்காக நீ பரிகாரம் செய்வல்ல? பண்றேன். ரியா தான் பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டால, இனிமே மீனாட்சி பேச்சு எடுக்க கூடாது. ஜோசியரே, பரிகாரம் எப்போ செய்யணும்? இன்னைக்கு சாயங்காலம் 5ல இருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். அப்போ கோவிலுக்கு போய் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சிடலாம். ஆனா செய்யாம மட்டும் இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த பரிகாரத்தை செய்யற வரைக்கும் அன்னம் தண்ணி எதுவும் சாப்பிடக்கூடாது. முக்கியமா அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்பதான் இந்த பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கும். இல்ல ஜோசியரே, கண்டிப்பா பரிகாரத்தை செஞ்சிடலாம். ரியா, நீ இன்னைக்கு கோவில் போய் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சிடுற. நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல சான்ஸ். அதனால கண்டிப்பா இதை நீ செய். அப்புறம் யாருமே இந்த வீட்டுல நீ என் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏ ரியா, இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். பரிகாரமா பண்ண போற? அங்க இருக்கு உனக்கு வேடிக்கை.
அந்த தீபா உன்னை வசமா சிக்க வச்சுட்டா. நீ வலையில மாட்டின எலி மாதிரி மாட்டிக்கிட்ட. இன்னும் என்னென்ன செய்ய போறாலும் தெரியல. நன்றி ஜோசியரையா, நான் சொன்ன மாதிரியே நீங்க பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல என்னமா இருக்கு? ஒரு நல்ல காரியத்துக்காக இப்படி எல்லாம் சொல்ல சொன்னீங்க. சொன்ன அவ்வளவுதானம்மா.